காசு கொடுத்து எக்ஸிட் போல்ல இஷ்டத்துக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சினிமா மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்கெல்லாம் யாரு, எப்படி, எங்க வேலை பார்க்குறாங்க, யாருக்கு சொம்பு தூக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ மற்ற ஸ்டேட் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போலுமே ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டை காமிக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படிங்க எக்ஸிட் போல்ல கூட கன்ஃபியூஷன்? இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா வந்து தாவேக்காக்கு 120 இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஸ்கிரிப்ட் படத்துக்கு, இந்த சர்க்கார் படம் ஸ்கிரிப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படமே பார்த்து படம் பார்த்தீங்கல்ல, விடுங்க, படம் பார்த்தீங்கல்ல, என்ன பண்ணுவார் அவர் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 நிமிஷம் என்ன நடக்கும்? அதுதான் போல் மாதிரி கொடுத்துட்டாங்க ஆக்சிஸ்ல. நீங்க சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, இதுக்கு வாய்ப்பு இருக்கா தம்பி? பாஜக எத்தனை இடத்துல வெற்றி பெறுவாங்க? டெஃபினெட்லி இந்த தடவை பிராமணர்களுக்கு கொடுக்கல தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அது இல்லை கொடுக்கல தான். அதுக்கு காரணங்கள் யூ மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். இந்த தடவை இந்த எஸ்ஏஆர் ரிவிஷனுங்கிறது இஸ் பிளேட் அ மேஜர் ரோல். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்கால் ஆல்சோ இட்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல். அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் எலக்ட்ரேட்டில் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது எஸ்ஐஆர்னால தானே தவிர்த்து தாவேக்கானால இல்லை. இதை சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. டே புரட்சியாம், அவரால் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க. தெரியலீங்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்ச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் கோயில், ரிசல்ட் வந்த அப்புறம் மாஸ்க்கு, அப்புறம் குருத்வாராவா, தெரியலீங்களே. வாவ் தமிழ் ஆப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மதுவந்தி மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து களத்தை தான் பிரதிபலிக்குதா, இல்லை அவங்களா ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குற எக்ஸிட் போல் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் கொடுத்த எக்ஸிட் போல், திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிற எக்ஸிட் போல், இவங்கெல்லாம் வந்து பாண்டேஜி எத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஜேவிசி ஸ்ரீராம் கொடுத்துருக்கிற இன்னி வரைக்கும் கொடுத்துருக்கிற போல் டேட்டா பொறுத்த வரைக்கும், அது இந்த மாநிலம்னு இல்லை, எந்த மாநிலத்தாக இருந்தாலும் இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு புள்ளி அளவில் வித்தியாசங்கள் வந்திருக்கே தவிர்த்து டோட்டலாக மாறினது கிடையாது. ரொம்ப ரேர் அந்த மாதிரி மாறின இன்ஸ்டன்ஸு 100க்கு நடந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் போலில் யார் ஜெயிக்கிறதா போட்டிருக்காங்க? ஓகே, அதிமுக தலைமையில் என்டிஏ ஜெயிக்க போகுதுன்னு தான் போட்டிருக்காங்க. இந்த காசு கொடுத்து எக்ஸிட் போலில் இஷ்டத்துக்கு, அதாவது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத சினிமா மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்கெல்லாம் யார், எப்படி, எங்கே வேலை பார்க்குறாங்க, யாருக்கு சொம்பு தூக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அண்ட் இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்களே, என்னைக்காவது தமிழ்நாடு எலெக்ஷன் எக்ஸிட் போலை நம்பி ரிசல்ட் வந்திருக்கா? எக்ஸிட் போலை ஒட்டி ரிசல்ட் வந்திருக்கா? அதாவது இந்த மெஜாரிட்டிலாம் ஒன்று சொல்லியிருக்காங்களே, அந்த ஒட்டி ரிசல்ட் வந்திருக்கா? கிடையாது. ஸோ நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்போ ஏடிஎம்கேக்கும் அதில் நிறைய பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரு 12 பண்ணியிருக்காங்க, அதில் 3 வந்து 2 தான் ஏடிஎம்கேக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 3 தான் ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவ். மீதி 9 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாமா? கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அதனால சொல்கிறேன், 2 தானே சொல்லியிருக்காங்க, நான் 2 தான் நான் பார்க்குறேங்கிறேன். மெஜாரிட்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இன் ஜென்ரல் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸிட், இப்போ மற்ற ஸ்டேட் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போலுமே ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டை காமிக்குது. அசாமாக இருக்கட்டும், பெங்காலாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், யூ சி த ட்ரெண்டு ஒரு பக்கம் காமிக்குது. நான் கேரளாவோட ட்ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இட் லுக்ஸ் ரியலிஸ்டிக். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படிங்க எக்ஸிட் போலில் கூட கன்ஃபியூஷன்? ஒரு ரியலிஸ்டிக் வியூவே இல்லை. அண்ட் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே தெரியல. இந்த ஒரு 8-9 எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்களே, இங்கே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிக்கு, இங்கே இருக்கிற கஞ்சா பிரச்சனைக்கு, இங்கே இருக்கிற கள்ளச்சாராய பிரச்சனைக்கு, இங்கே இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திமுககாரங்க நேற்றுலேருந்து பேசுகிறாங்களே, இதை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதை பேஸ் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா? இது தான் நான் சொல்கிறது. ஸோ எக்ஸிட் போல மட்டுமே நம்பி என்றைக்குமே தமிழ்நாட்டுடைய 2016 என்னாச்சு? என்ன சொல்லிச்சு எல்லா எக்ஸிட் போலும்? என்ன நடந்துச்சு? ஸோ நம்ம அதுக்குள்ளே போகவே முடியாது பேஸ்ட் as far as தமிழ்நாடு இஸ் கன்சர்ன்ங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு 2-3 நாணயஸ்தர்கள் நியாயமான, கரெக்டாக அந்த 2-3 மட்டும் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல திமுகவுக்கு 100 சீட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, திமுகவுக்கு 40, அதிமுக 200ன்னு கொடுத்தாங்களா?
கொடுக்க முடியாது. 40 200னா 240 ஆகிடும். இருக்கிறதே 234 தான். சரி, திமுகவுக்கு 30, அதிமுகவுக்கு 190 கொடுத்தாங்களா? அந்த 3-4 பேர் கொடுத்துருக்காங்களே, எப்படி கொடுத்துருக்காங்க? 130 to 150 அதிமுக, 85 to 105 கிட்ட வரைக்கும் திமுகவுக்கு வந்திருக்கா? அங்கே நாணயம் தெரியுதா? மற்ற எக்ஸிட் போலெல்லாம் எங்கே தெரியுது நாணயம்? எந்த பக்கம் நாணயம் தெரியுது நம்மளுக்கு தான் தெரியுமே. அதனால் அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஓகே, இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா வந்து தாவேக்காக்கு 120 இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் மேடம்? ஸ்கிரிப்ட் படத்துக்கு, இந்த சர்க்கார் படம் ஸ்கிரிப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படமே பார்த்துருக்கேன். படம் பார்த்தீங்கல்ல, விடுங்க, படம் பார்த்தீங்கல்ல, என்ன பண்ணுவார் அவர் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 நிமிஷம் என்ன நடக்கும்? அதுதான் போல் மாதிரி கொடுத்துட்டாங்க ஆக்சிஸில். நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள். இதுக்கு வாய்ப்பு இருக்கா தம்பி? நீங்கள் மனசார உங்கள் மனசை தொட்டு நீங்கள் விஜய் ஃபேனாகவே இருங்க. நானும் மிகப்பெரிய விஜய் ஃபேன். நான் இல்லைன்னு என் சீனியர் ஒரு காலேஜில் நல்ல நண்பர், குடும்பங்களுக்கு பல வருஷம் பழக்கம். நான் பயங்கர விஜய் ஃபேனு தான். ஓகேங்களா? தலைவருக்கு அப்புறம் நான் ஒரு கரிஷ்மேட்டிக் ஹீரோ பார்க்கறது விஜய் தான். ஓகேவா? இது சாத்தியமா? சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மேடம்? ஏன்னா யாரை கேட்டாலும் நான் டிவி கேட்க ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இல்லை உங்ககிட்ட, நீங்க ஒரு நிர்வாகி, ஒரு கட்சி நிர்வாகி, எப்படி உங்ககிட்ட கட்சி நிர்வாகிலாம் ஓரமாக வைங்க. ஓகே, நீங்கள் கேட்டது எங்கே கேட்டீங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், பொதுமக்கள்கிட்ட கேட்குறோம். சோஷியல் மீடியா. Does social media decide an election? Can social media decide an election or ground decide the election, booth decide the election? சொல்லுங்க. பட் அதில் இருக்க சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் ஓகே ரைட்டு. நீங்கள் பொதுமக்கள் எந்தெந்த ஊரில் கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்க? மோஸ்ட்லி சென்னை, அரௌண்ட் சென்னை. சென்னையில் மட்டும் ஓட்டு வாங்கிட்டா 120 தொகுதி ஜெயிச்சிட முடியுமாப்பா? பேசிக் இது, ராக்கெட் சயின்ஸ். செங்கல்பட்டு தாண்டினா தாவேக்காக்கு பிரசன்ஸ் இல்லை. நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். 15 நாள் கேம்பெயின் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் டோர் டு டோர் நடந்திருக்கேன். மக்களை போய் சந்திச்சிருக்கேன், நேரடியாக பேசியிருக்கேன், பெண்களை பார்த்துருக்கேன். ஆதிவாசியிலேருந்து நகரவாசி வரைக்கும் நான் போய் கேம்பெயின் பண்ணியிருக்கேன். நான் விஜய்க்கு ப்ரெசன்ஸ் இல்லைன்னு சொல்லலை. இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ணுவார். நான் விஜய்லாம் வேஸ்ட்பா, அது நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவார். கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த ஈர்ப்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இருக்கா? சத்தியமாக கிடையாது. ஐ எம் ஸ்டிக்கிங் மை நெக் அவுட் அண்ட் சேயிங் திஸ். நடக்காது. ஹீ கேன் பி அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். நான் இல்லைன்னு சொல்லலை. இம்பேக்ட் இருக்கும். 15 to 20% ஓட்டு வாங்கக்கூட, பர்சன்டேஜ் வாங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இஸ் தட் கோயிங் டு பி இனஃப் டு ஃபார்ம் கவர்மெண்ட்? நோ. NO with a capital. No. You can have this discussion with me on 5th of May. No problem. ஓகே மேடம், அப்போ யாரோட ஓட்டு வந்து இப்போ தாவேக்காக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இந்த 15 to 20% சொன்னீங்கல்ல, எந்த கட்சியோட ஓட்டு வந்து அவங்களுக்கு வரலாம்? கண்டிப்பாக திமுக. அதுதான் திமுகவோட ஓட்டு தான் தாவேக்காக்கு வருமா? மைனாரிட்டிஸ் இன் ஜென்ரல் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இன் ஜென்ரல் நம்ம ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இன் ஜென்ரல் மைனாரிட்டிஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? டிஎம்கே. விஜய் யாரை தாக்குறாரு? ஓகே, யார் அட்ராக்ட் பண்ணுறாரு? மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஜென் ஓட்டர்ஸ் ஒரு பர்சன்டேஜ் தான் ஆல்வேஸ் இன் எனி எலெக்ஷன். கரெக்டுங்களா? அதை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக எடுத்துக்க முடியாது. இருக்குது. தட் ஆல்சோ மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நான் இல்லை ஃபர்ஸ்ட் ஜென் ஓட்டர்ஸ் யாருக்கு ஓட் போட்டாலும் அது செல்லாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அதுவும் செல்லும். ஆனால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதோட பர்சன்டேஜ் வி நோ. மைனாரிட்டிஸ் யூ நோ டு வாட் எக்ஸ்டென்ட் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அந்த மைனாரிட்டி யார் பக்கம் திரும்பியிருக்காங்க இந்த எலெக்ஷனில்? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? அண்ட் ஃபர்கெட் விஜய் ஃபேக்டர். இன் ஜெனரல் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மைனாரிட்டிஸும் சேர்த்து தான். இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸுக்கும் இந்த கவர்மெண்ட் மேலே கோபங்கள் இருக்குது. ஏன்? தூய்மை பணியாளர்களில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாதா? பஸ் ஓட்டுறவங்களில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாதா? செவிலியர்களில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாதா? இல்லை ரிட்டையர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாதா? இல்லை டாஸ்மாக் ஊழியர்களில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாதா? 5 பாயிண்ட், 5 இடத்துலையும் பிரச்சனை. இந்த கவர்மெண்ட்டோட சண்டை ஓடிட்டு இருந்தது 4.5 வருஷம். கரெக்டாக? இதில் இருக்கிற மைனாரிட்டியும் தானே கோவப்பட்டிருக்காங்க, அவங்களும் சேர்த்து தானே போராடி இருக்காங்க. அப்போ அவங்க யார் பக்கம் திரும்புவாங்க? பை டிஃபால்ட். ஸோ ஓட்டு எங்கே பிரியும்? யாருக்கு உடையும்? இதுதான் சிம்பிள் மேத். இந்த மேத்தை வச்சு தான் சில நாணயமான செஃபாலஜிஸ்ட் லைக் ஜேவிசி ஸ்ரீராம், ஒரு கண்ணியமான பத்திரிகையாளர் லைக் ரங்கராஜ் பாண்டே, இவங்கெல்லாம் நிதர்சனத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டலாக சொம்பு தூக்கி ஜாலரை அடித்து பிரம்மத்தாளம் போட்டு ஆட்சியே அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்கிற குரூப்புக்கு நடுவில் சில உண்மை
விளம்பிகளும் இருக்காங்கங்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லி சில ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. சில இல்ல எல்லா ஊடகங்களும் பல அப்படிதான் ஊடகங்கள் பேசிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரும்பான்மையா 150 200 அடிப்பாங்கன்னு சொல்லுவேன். 120 தான் கிடையாது. அவங்க சொல்றதே 120 150 150 to 180 மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா 110 to 130 அந்த ரேஞ்சில தான் சொல்றாங்க. 150 to 180. சரி, அதிமுகக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க எல்லாம்? 45 55 65. நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இது சொல்றாங்க ரைட்டு, 130னே வச்சுப்போமே, 130 to 150னே வச்சுப்போமே ஒரு ஆவரேஜ். அதிமுக எவ்வளவு கொடுக்குறாங்க? தாவேகாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? தாவேகாக்கு ஒரு 18 to 20 அது வந்து எல்லாரும் இல்ல, சில பேர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சிங்கிள் டிஜிட்ல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஜிட்ல கரெக்டா? அது நியாயமா? ஒரு நியாயம் இருக்கணும். யூ ஹேவ் டு லுக் எவ்ரிதிங் ஃப்ரம் அ ஃபேர் பெர்ஸ்பெக்டிவ். எஸ்பெஷலி இந்த மாதிரி எக்ஸிட் போல் பண்றவங்களாவது நியாயமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அங்கேயும் இல்லைங்கிறது நேற்றுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த எக்ஸிட் போல நம்ம பெருசா நம்ப வேண்டாம். நான் மக்களை நம்புறேங்க. ஓகே, தமிழ்நாட்டு மக்களை நம்புறேன், தமிழ்நாட்டு பெண்களை நம்புறேன். இந்த தடவை தமிழ்நாட்டோட பெண்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. அதாவது ஒரு சொல்லுவார்ல, பார்க்க தான் போறீங்க காளியோட ஆட்டத்தைங்கிற மாதிரி பார்க்க தான் போறீங்க. மே 4ஆம் தேதி. அப்போ நம்ம ஆச்சு மே 4ஆம் தேதி இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? 4 நாள் இருக்கா? 3 நாள் 4 நாள். அது வரைக்கும் கொண்டாடுறவங்க கொண்டாடட்டுமே. ஓகே, ஒரு மாயையில் எல்லாரும் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம போய் ஏன் அதை உடைப்பானே? வாழட்டும். உண்மை எதுங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு 120 இடத்துல தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது ஹங் அசம்பிளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹங் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அந்த மாதிரி, அதாவது நீங்க சொல்ற இந்த விபரீதமான இந்த ஒரு சம்பவம் சினிமாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிதர்சனமாக நிகழ்வில் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஹங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹங்கு போனால் யார் எப்படி என்னங்கிறது அன்னைக்கு தெரியும், ஸ்வயரூபம். அப்போ அதை பற்றி பேசுவோம். அப்படி அதாவது இதெல்லாம் வந்து இந்த ரொம்ப பெரிய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நீங்கள் கொடுக்கறது. ஓகே, நடக்கட்டும், பார்ப்போம். ஓகே மேம், பாஜக எத்தனை இடத்துல வெற்றி பெறுவாங்க? கண்டிப்பாக இந்த தடவை டபுள் டிஜிட்டை தொடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாஜக பொறுப்பு. ஏன்னா போன தடவை 4 சீட் எடுத்தோம். எங்கே தாமரை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் வாய் முடிக்கிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்கல யாருமே. 2021 பாஜக ஒரு சீட்டு கூட எடுக்காது அப்படிங்கிற விஷயம்தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 4 இடம் எடுத்தோம். அதுவும் என்ன மாதிரி இடம்? ஒரு இடத்துல யாரை தோக்கடிச்சாங்க? வானதிம்மா. பாவம், இப்போ அவர் பாவம் வேற மாதிரி ஆயிட்டாரு. நம்ம பாவம் அவரை விட்டுருவோம், அவருடைய நிலைமை அப்படி. ஆனால் யாரை தோக்கடிச்சாங்க? வானதிம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் யாருமே அப்பவும் யாரும் எதிர்பார்க்கலீங்களே. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஜெயிச்சிருவார் கமல், கோயம்புத்தூர் அவரோட கோட்டை. மகேந்திரன் ஜெயிச்சாரு. அவ்வளோ மகேந்திரன் ஜெயிக்கலை, அந்த பர்சன்டேஜில் ஓட்டு எடுத்தார். கரெக்டா? ஸோ அந்த இடத்துல கமல் நின்னார்னா அவ்வளோத்தான். வானதிலாம் எங்கே என்னாச்சு? யார் ஜெயிச்சாங்க? ஸோ மக்களை அவ்வளோ லேஸில் எடை போடவே முடியாது. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களே, லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு டைப்பில் ஓட்டு போடுவாங்க, ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு டைப்பில் ஓட்டு போடுவாங்க, பை எலெக்ஷனுக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுவாங்க. நம்ம மக்கள் வந்து, நான் எப்போதும் சொல்கிறது தான், நெவர் டேக் தமிழ்நாடு பீப்புள் ஃபார் ஃபூல்ஸ். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு அவங்க எங்கே போய் குத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தே நோ. ஏன்னா பீப்புள் ஆர் ஃபெட் அப் வித் திஸ் கவர்மெண்ட். தே ஆர் ஆங்க்ரி வித் திஸ் கவர்மெண்ட். தே ஆர் அப்செட். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுவாங்க நம்பி வந்தோம், எதையுமே செய்யலை. இது நான் மட்டும் சொல்லலையே. இப்போது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு நான் போய் உக்காந்தேன். எத்தனை பேர் வந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து? இல்லை எத்தனை பேர் இந்த சோகால் தலித் சப்போர்ட்டர்ஸ் எத்தனை பேர் அங்கே வந்து உக்காந்தாங்க? வரலீங்களே. நிஜமாவே உங்களுக்கு சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் தான் உங்கள் கொள்கைகள்னால் வந்து சார்ட் அவுட் பண்ண வேண்டியது தானே. அங்கேயே ரிப்பன் பில்டிங் வாசலில் தானே உக்காந்தாங்க பாவம் அத்தனை பேர். அந்த மேரமாக வந்துச்சா? வரலீங்களே. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஸோ திஸ் வில் டிரான்ஸ்லேட். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சில தொகுதிகளில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக இவங்களுமே வந்து பிராமணர்களுக்கு சில இடத்துல வந்து போட்டி போட வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் தாவேகாவும் நாத்தாக்காவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஓட்டெல்லாம் வந்து தாவேகாக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் நோ. திஸ் இஸ் அ கொஸ்டின். ஆனஸ்ட் டு காட் எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. டெஃபினெட்லி இந்த தடவை பிராமணர்களுக்கு கொடுக்கல தான். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அது இல்லை கொடுக்கல தான். அதுக்கு காரணங்கள், கொடுக்காம போனதுக்கு என்ன காரணங்கிறது மேலிடத்துல தான் தெரியும். நான் கேட்க முடியாது. நான் போய் ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. இப்போ நானே பிராமின் தான், கொடுக்கல, ஏன் பிராமினுக்கு கொடுக்கல அப்படின்னு நான் போய் ஃபைட் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன். நீங்க கேட்டீங்களா? நீங்க சீட் கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? விருப்ப மனு கொடுத்தேன். ஓகே.
பட் கிடைக்கல. அதனால நான் வருத்தப்படலை, அதனால நான் போய் தமிழிசை அம்மாவுக்கு கேம்பெயின் பண்ணாமல் இல்லை. வந்ததே 2 தொகுதி தான்ப்பா எங்களுக்கு தமிழ்நாட்டில், ஐ மீன் சாரி சென்னையில் 2 தொகுதி தான் வந்தது சென்னையில். அதில் ஒரு தொகுதி மயிலாப்பூர் வந்தது. ஓகே. பட் டெஃபினெட்லி அவங்களோட சீனியாரிட்டிக்கு அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா மேடம்? இப்போ அந்த இடத்துல அதை வந்து வேற யாரா நிப்பாட்டி இருந்தா ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு நான் இப்போ டெஃபினட்டா அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா சவுத் சென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நின்னாங்க, எப்படி ஒர்க் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஷீ காட் த பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் அந்த டைமில் தேர் வாஸ் நோ எஸ்ஐஆர் ரிவிஷன். நவ் யூ மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், இந்த தடவை இந்த எஸ்ஐஆர் ரிவிஷனுங்கிறது இஸ் பிளேட் அ மேஜர் ரோல். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்கால் ஆல்சோ இட்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல். அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் எலக்ட்ரேட்டில் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது எஸ்ஐஆர்னால தானே தவிர்த்து தாவேக்கானால இல்லை. இதை சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே புரட்சியாம், அவரால் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்களாம். எஸ்ஐஆர் ரிவைஸ் ஆனதுனால உண்மையாக இருக்கிறவங்க, செத்து போகாதவங்க, ஊரை விட்டு ஓடினவங்க, இவங்கெல்லாம் வந்து செத்து போனவங்க, ஊரை விட்டு ஓடினவங்கலாம் வந்து ஓட்டு போட முடியல, இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்க. அதுவே உங்களுக்கு அந்த பர்சன்டேஜை கிரியேட் பண்ணிடுது. பெங்கால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 92% கிட்ட ஓட்டிங் ஆயிருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பெங்கால் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இது நான் சொல்லலை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அவ்வளோ சந்தோஷப்பட்டு, ஏன்னா ஒரு சேஃபான ஒரு என்வாயரன்மெண்ட்டில் பெங்கால் ஓட்டு போட்டதே இதுதான் முதல் தடவை. பாதுகாப்பு, ஃப்ரீயாக பெண்கள் வெளியே வந்து அவ்வளோ கியூ. நேற்றுக்கு செகண்ட் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. அந்த இஸ்கான் ஆளுங்கெல்லாம் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டே போய் தைரியமாக ஓட்டு போடுறாங்க. பக்கத்து நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அங்கேருந்து யார் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க, இங்கேருந்து எப்படி போகிறாங்க, அந்த குரூப் ஓட்டு போட்டுட்டு இருந்த வரைக்கும் பெங்காலில் என்ன நடந்துட்டு இருந்ததுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி அது மாறி இருக்கு. அதே தான் தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆர் ரிவிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோலுங்கிறேன் நான். பட் அதில் விஜயோட பார்ட் அப்படின்றது எதுவும் இல்லை. விஜய்னால ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எனக்கு அதை நம்ப முடியல. ஐம் சாரி, என்னால் நம்ப முடியல. கண்டிப்பாக விஜய், நான் தான் திருப்பியும் சொல்கிறேங்க, நான் விஜய் இம்பேக்ட் கிரியேட் பண்ண மாட்டாருன்னே நான் சொல்லலை. கிரியேட் பண்ணியிருக்காரு, பண்ணுவார். இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆனார்னா நல்லாவே வளர அவருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது அவர் கையில் தான் இருக்குது. இப்போ அவர் போட்டி போடுற தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? 2 இடத்துல போட்டி போடுறாரு, ரெண்டுமே ஜெயிப்பாரா? தெரியல. ஓகே. பெரம்பூரில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த திலகபாமா அவங்களுக்கு, அதனால தான் தெரியலங்கிற. ஓகே, நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஸோ ஈஸிங்கிறேன். அப்படியே செயில் த்ரூ ஆச்சுன்னா பெரிய விஷயம், நடந்தால் பெரிய விஷயம். நான் இல்லைன்னே சொல்லலை. நாளைக்கு நீங்கள் கேட்கலாம், ஜெயிச்சப்புறம் என்ன மேடம், அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது என்ன, கடவுள் இல்லைன்னா இருந்தால் நல்லா இருக்கும்னு வரல கமல்ஹாசன், அந்த மாதிரி நடந்தால் பெரிய விஷயம். பட் நடக்கலைன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் தோத்துட்டார் விஜய் பெரம்பூரில் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். விஜய் ஜெயிச்சாருன்னா பரவாயில்லப்பா, நாட் பேட் அப்படின்னு நினைப்பேன். அதுதான் சொல்கிறேன். ஓகே மேடம், இப்போ நிறைய பேருக்கு பாஜகவில் சீட் கொடுக்கலன்னு சொன்னீங்க. அண்ணாமலை அவர்களுக்குமே இந்த டைம் சீட் கொடுக்கல. அவருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போடுற அன்னைக்கு விஜய் ஒரு யூனிஃபார்மில் சொல்லியிருந்தாரு. அவர் கேட்கல. அவர் வந்து he wanted to freely campaign. ஓகே. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க மாட்டோன்னு பாஜகவில் எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. அவர் பாண்டிச்சேரியில் இருந்தபோது ஹெலிகாப்டரில் வர வச்சு ஃபைனல் மீட்டிங்கில் உக்காத்தி வச்சாங்க. இப்போ மோடிஜி வந்தபோது கூட அண்ணாமலை தான் எல்லாமே மோடிஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இந்த ஹோல் ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபேஸஸ் ஆஃப் பாஜக, நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, பேன் இண்டியா. நான் சொல்கிறேன், பாஜகனா அண்ணாமலை மூஞ்சி தான் முதல்ல வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் அந்த ஜென்னில் இருக்கிறவங்களுக்கு. எங்களுக்குலாம் அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் சூஸ் பண்ணி ஹீ டிசைடட் டு கேம்பெயின். அண்ட் என்ன மாதிரி கேம்பெயின் பண்ணார், சாலிட் கேம்பெயின். ஒரு தொகுதி விடாமல் போய் அவர் வந்து ஹீ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ரவுண்ட் ஆஃப் கேம்பெயின். பிட்வீன் ஹிம் அண்ட் த சீனியர்ஸ் தே ஹாவ் பிகர் பிளான்ஸ். அது அவங்கள ஃபார் தெம் டு டிசைட். அதனால் அவருக்கு சீட்டு கொடுக்கல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ அவர் நின்று தான் ஜெயிச்சிருக்கலாம்ல மேடம்? அவர் சூஸ் பண்ணது இது. ஓகே. ஹீ வாண்டட் டு சர்வ், ஹீ வாண்டட் டு கேம்பெயின், ஹீ வாண்டட் டு டூ சர்டன் திங்ஸ். பிகாஸ் சில விஷயங்கள் அவருக்கு கேட்டது, சில விஷயங்கள் ஒப்பலை. பட் தட்ஸ் ஓகே. அவர் அதனால உடனே வருத்தப்பட்டுக்கிட்டு கொடி பிடிக்கல. என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டார் அது எனக்கு தெரியாது. வந்த நியூஸ் இவ்வளோதான். என்ன கேட்டாரு இதெல்லாம் நான் என்ன போய் அண்ணாமலை வீட்லயும் அண்ணாமலையோட போனையும் நான் டேப் பண்றேன். சில விஷயங்கள் ஒப்பல நீங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி he asked for certain constituencies அவர் நிக்கிறதுக்கு. அது எடப்பாடியார் கொடுக்காம போயிருக்கலாம். ஏன்னா இந்த தடவை 27 தொகுதி அவர் எடப்பாடியார் டிசைட் பண்ணி வந்த தொகுதி இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து
தலைவர்கள் ஃபைனலைஸ் பண்ணி வந்த தொகுதி. இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் கிடையாது, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். ஸோ அண்ணாமலை எப்படின்னா ஹீஸ் ஆல்வேஸ் பை த புக். இதுதான் நான் ஓகே, நான் இதுக்கு கட்டுப்படுறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப கண்ணியமான ஒரு நபர். அதனால் அவர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண மாட்டார். ஓகே, அவரை சுற்றி வேணும்ட்டே கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சுற்றி இன்னொரு கான்ட்ரவர்சி வருது. அவர் போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ் வந்து விஜய் சொன்ன அதே பேட்டர்ன்ல இருக்கு. அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸருங்க, அவர் எண்ணிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காரு. இவர் காஸ்டியூம் கேரவான்லேருந்து காஸ்டியூம் போட்டுக்கிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் ஃபார் ஹெவன் சேக். நான் விஜயை தாழ்த்தலை, ஆனால் தயவு செய்து அண்ணாமலையும் விஜயும் கம்பேர் பண்ணாதீங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். இது வேற, இது வேற. அண்ணாமலை இஸ் பீன் அ காப். அவருக்கு காக்கிங்கிறது அவருக்கு தட் இஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃபார் சோ மெனி இயர்ஸ். விஜய் என்ன இப்போ காலத்துக்கும் காக்கி போட்டுட்டு இருந்தாரா? என்னங்க ஒரு விவஸ்தை வேணும் சொல்றதுலையும். அவரு போட்டாரு, விஜய் காப்பி பண்ணி போட்டாருன்னு சொன்னா இது அண்ணாமலைக்கும் அசிங்கம், விஜய்க்கும் அசிங்கம். அதை தான் நான் சொல்றேன். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தாரு, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாரு. ஸோ எலெக்ஷனுக்கு முடிச்சுட்டு இந்த மாதிரி போறதுக்கு முன்னாடியே போயிருந்தாருன்னா இந்துக்கள் ஓட்டெல்லாம் கொஞ்சம் கிடைச்சிருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், திருச்செந்தூருக்கு எங்கே போய் லேண்ட் ஆனார் முதல்ல? மதுரை. மதுரை பக்கம் எந்த கோயில் இருக்கு முதல்ல? மீனாட்சி அம்மன் கோவில். படை வீட்டில் எந்த கோயில் இருக்கு? திருப்பரங்குன்றம். ஓகே, ஏன் விஜய் திருப்பரங்குன்றம் போல? முதல் படை வீடு எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவருக்கு நிஜமாவே இந்துக்கள் மேலே ஒரு ஆதங்கம் இருக்கு, அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும்னா ஏன் போல திருப்பரங்குன்றம்? அப்ப இது வந்து இந்துக்களுக்கு ஆதரவா போனாரா இல்ல அவருக்காக போனாருன்னு அதான் தெரியல. கூடவே ஒரு அஸ்ட்ராலஜர் போனாருன்னு கூட சொல்றாங்க. எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரியாதுப்பா. நானாப்பா விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். இல்ல வெளியில இருந்து பார்க்கும்போது நான் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு நிஜமாவே இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா முதல்ல நீங்க திருப்பரங்குன்றம்ல போயிருக்கணும். இப்போ வரைக்கும் போலீங்களே, ஏன் போல? சரி, கேம்பெயின் டைம்ல கரூர் போனாரா? ஏன் போல? இதுதான் சொல்றேன், எலெக்ஷன் இஸ் நாட் சினிமா, சர்க்கார் படம் கிடையாதுன்னு அதுக்கு தான் முதல்லயே சொன்னது. ஓகே, இப்போ ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. அதெல்லாம் இனி அடுத்து ஏதாவது கோயிலுக்கு போவாரா தெரியலீங்களே. எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்ச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் கோயில், ரிசல்ட் வந்த அப்புறம் மாஸ்க்கு, அப்புறம் குருத்வாராவா தெரியலீங்களே. இது ஃபுல்லாவே அரசியலுக்காக தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அஸ்ட்ராலஜரை கேளுங்க, அவர் தான் கூடயே சுத்துறாரு ஒருத்தர். அவரை போய் இன்டர்வியூ பண்ணுங்க வௌத்தமிழால, என்னையும் கேட்குறீங்க? ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.